ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்னைக்கு AshVal சமையலோட 100th ரெசிபி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மூத்தாக கடையில் வாங்குற மாதிரியே கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறோம். இது நான் 2 பாக்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml ஒரு பாக்ஸு, ஸோ 500 ml ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை முதல்ல நம்ம ஸ்மூத்தாக பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். அதுக்கப்புறம் மில்க் மெய்ட், அது வந்து ஒரு கப்பு மில்க் மெய்டு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்வீட் வந்து நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் கொக்கோ பவுடர், அது ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் இதில் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் மெய்ட், அப்புறம் கொக்கோ பவுடர். இப்போ இது 3 ஒன்றா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் தேவைப்படுதுன்னா நீங்கள் மில்க் மெய்டை இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பாக்ஸ் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 கப் மில்க் மெய்ட், அவ்வளோதான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நான் வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இது ஃப்ரீசரில் ஒரு 6 hours ஃப்ரீசரில் வச்சுருங்க. பாருங்கள், 6 hours கழிச்சு எடுக்கிறேன் நான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது கொஞ்சம் கூட கிறிஸ்டலைஸ் ஆகிருக்காதுங்க, ஏன்னா நம்ம நல்ல அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பீட் பண்ணிடுறதுனால நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஐஸ்கிரீம். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.